தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று பாஜக தலைமை அறிவித்துள்ளது. பாஜக மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை மாற்றப்படுவார் என்ற தகவல்கள் கடந்த சில நாட்களாகவே உலா வந்தன. சமீபத்தில் ஊடகங்களுக்கு அவர் பேட்டியளிக்கும் போதும் பாஜக தலைமை விரும்பினால் நான் பாஜகவில் தொண்டனாகவும் பணியாற்ற தயார், மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடுவோர் இன்று முதல் விருப்ப மனுவை பெற்று விண்ணப்பம் செய்யலாம் என்று பாஜக தலைமை அறிவித்துள்ளது. தமிழக பாஜக மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிட விரும்புபவர்கள் இன்று பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அக்கட்சியின் மாநில துணைத் தலைவரும் மாநில தேர்தல் அதிகாரியுமான எம். சக்கரவர்த்தி கூறியுள்ளார். மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிட சில தகுதிகளும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பாஜகவில் 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவார் என்று அக்கட்சி சார்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவோர் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேராவது எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் பெற்று பரிந்துரை செய்ய வேண்டும். மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஒருவர் முன்மொழிய மற்றொரு மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழிமொழிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில தலைவர் பதவிக்கென இதுபோன்ற தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருப்பது பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரனுக்கும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.